ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காயில் நிறைய வகையான வெள்ளரிக்காய் இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி தான் இப்போ நம்ம எடுத்துருக்கிற வெள்ளரிக்காய். இது நான் 1 கிலோ போல் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளரிக்காயில் மேல் தோலை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கூட்டு செய்கிறதுக்காக கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் சேர்த்து ஒரு 50 கிராம் அரை மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெள்ளரிக்காவை சேர்த்துடலாம். இந்த கூட்டு இன்னும் டேஸ்டாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு கேரட். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கூட்டு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பல் பூண்டை நசுக்கி வச்சிருக்கிறத சேர்த்து வதக்கிடுங்க. அது கூடவே நம்ம ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் கூட்டை இதோட சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அரை முடி அளவு தேங்காவை துருகி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை தாராளமாக இதோட சேர்த்துருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான வெள்ளரி கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெள்ளரிக்காய் கூட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது தோசை சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளரிக்காய் கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.